ஹலோ பானுபாட்டி, திருப்பி உங்களோட 2-3 நாள் கழிச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு நான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், உங்களுக்கு எல்லாம் தெரியும், படிச்சிருப்பீங்க அவரை பற்றி. நம்மளுடைய 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவரை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு உத்வேகத்துக்காக. குழந்தைகள்லாம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக, அவருடைய சைல்ட்ஹுட் பற்றி. அவர் 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இப்போ அவர் நம்மகிட்ட இல்லை, நம்மளோட இல்லை. ஆனால் அவருடைய சைல்ட்ஹுட் ரொம்ப ரிமார்க்கபிள். அவர் ஸ்குவாட்ஸ் செகண்டரி ஸ்கூல் ராமநாதபுரத்தில் அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படித்தார். மீனவர் குலத்தை சேர்ந்தவர். மீனவர், அவள் அப்பா மீனவர், நிறைய குழந்தைகள் வீட்டில். ஆனால் மீன் பிடிச்சு வாழ்க்கை நடத்திட்டு இருந்தார். அப்போது ஒரு தடவை அவள் அப்பா மீன் பிடிக்க போனப்போ, போட்டில் போனப்போ, அந்த போட் பே ஆஃப் பெங்காலில் ஒரு புயல் மாதிரி ஒன்று வந்ததுனால ஸ்டாம்ல அந்த போட்டு சிக்கிடுது. அந்த போட்டு சிக்கினதும் போட் நாசமா போச்சு. உடனே அவ அப்பா பாவம், ஒருத்தர்னா இப்படி அப்செட் ஆயிடுவார், இவ்வளவு பெரிய குடும்பத்தை காப்பாற்றணும் இல்லையா. ஆனா அவ அப்பா அப்செட்டே ஆகல. அவ அப்பா நல்ல கூல் மைண்டை வச்சுட்டு திரும்ப ஒரு பிஸ்னஸ் புக் பண்ணி திரும்பியும் மீனவ தொழில ஆரம்பிச்சு திரும்பியும் இது பண்ணார். இதை அப்துல் கலாம் அந்த சின்ன ஏஜ்ல பார்த்து, நம்ம அப்பா இவ்வளவு உத்வேகத்தோட இருக்காரு, அதனால நாமளும் கண்டிப்பா நம்மளுடைய லைஃப்ல இதை ஒரு பாடமா எடுத்துக்கணும் அப்படின்ட்டு அவ அப்பாட்டேந்து முதல் லெசனை கத்துண்டார். ஃபெயிலியரை நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது, ஃபெயிலியர் லீட்ஸ் டு சக்சஸ் அப்படிங்கிறது அவருடைய ஒரு வாழ்க்கையில ஒரு சின்ன பாடமா அமைஞ்சது. அவ அம்மாவும் ரொம்ப ஹவுஸ் ஒய்ஃபு, வீட்டுல இருக்கிற உணவை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பா. ஸோ அந்த பகிர்ந்து கொடுக்குற தன்மை, அப்புறம் ஃபெயிலியரை சீரியஸா எடுத்துக்காத்தது, இந்த குணமெல்லாம் அப்பா அம்மாட்டேந்து அவர் இன்ஹெரிட் பண்ணிட்டார். அது மாத்திரம் இல்லாம அவர் சின்ன வயசுலயே கஷ்டம், வீட்டில் இருக்கிற கஷ்டம் தெரிஞ்சதுனால என்ன பண்ணாருன்னா, ஒரு 8-10 வயசு ஆகும்போது, ஆனா ஸ்கூல்லையும் அவர் நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட். அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா இந்த ஸ்குவாட் ஸ்கூல்ல. ராமநாத சாஸ்திரிங்கிறவர் நோட்டபிள் ஃப்ரெண்டு, அவரோட கூட இருந்தார். இப்ப இவர் ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட், நல்லா படிப்பார். அப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரி இன்கம் வேணும். ஏன்னா மீனவர்கள் நம்மளுக்கு இத்தனை பேர் நம்ம இருக்கும்போது ஏதாவது ஒரு என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் அப்பாவுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க என்ன பண்ணாருன்னா, அந்த சின்ன வயசுல நியூஸ் பேப்பர் வித்தார். அதாவது 3 கிலோமீட்டர் ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல போய், ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அங்கிருந்து நியூஸ் பேப்பர் வாங்கி அதை வித்தார், வீடுகள்ல போட்டார். இந்த மாதிரி பணம் சம்பாதிச்சார். இந்த பணத்தை அவ அம்மா அவ அப்பாட்ட கொடுத்து அது ஒரு சப்ளிமெண்ட்ரி இன்கமா அமைஞ்சது. இதெல்லாம் தான் பிற்காலத்துல அவருக்கு உதவித்து. பிற்காலத்துல அவர் நல்ல படிச்சு, அதுக்கப்புறமா திருச்சிராப்பள்ளியில உங்களுக்கு தெரியும் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ்ல படிச்சு, அதுக்கப்புறமா இந்த MIT மெட்ராஸ்ல படிச்சு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆகி அக்னி மிசைல், அதுக்கப்புறம் பிருத்வி மிசைல், அதெல்லாம் ஏவுகணை, இதுக்கெல்லாம் அவர் தான் காரணம். இதில் ஸ்பேஸ் சயின்டிஸ்டா இருந்து நிறைய விருதுகளை வாங்கி அப்படி நல்ல புகழ்பெற்ற ஒரு விஞ்ஞானியா திகழ்ந்தார். அது மாத்திரம் இல்ல, அவர் பிரசிடென்டாகவும் ரொம்ப எளிமையா நம்ம நாட்டை நல் வழிக்கு கொண்டு வந்தார். கண்டிப்பா அவருடைய அந்த உத்வேகமும் எளிமையான நடத்தையும் தான் அவருடைய சக்சஸுக்கு காரணமா இருந்தது. அதனாலதான் அவர் சொல்லுவார், FAIL ஃபெயில் அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம், ஃபெயில்னா ஃபெயிலியர் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. FAIL ஃபெயில்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங் அப்படிங்கிறது அவருடைய கான்செப்ட். ஃபெயிலுக்கு நம்ம வேற என்னென்னமோ சொல்றோம், பட் அவர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங் அப்படிங்கிறத கடைப்பிடிச்சார். அதனால குழந்தைகளே, நீங்க இந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட வாழ்க்கைய ஒரு வழிகாட்டியா எடுத்துட்டு கண்டிப்பா அந்த மாதிரி நீங்களும் வாழ்ந்து காட்டி சக்சஸை அடையணும். இது உங்களுடைய வெற்றிக்கு ஒரு வழி. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், அவ்வளவுதான். எவ்வளவோ பேர் கவிஞர்கள், அறிஞர்கள் எல்லாரும் இருக்கா. எல்லாருடைய லைஃப்பும் நம்மளுக்கு ஒரு பாடம் தான். இது இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். அதனால ஹாப்பியா உங்களுடைய லீவையை என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூலுக்கு ஜாலியா போகணும். இதுதான் என்னுடைய ஆசை. பானுபாட்டி, பாய் ஃப்ரம் பானுபாட்டி, பாய்.